எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி செய்கிறது எப்படி அப்படின்றத பத்தின பதிவு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்ப்போம். கடல் பாசி அகர் அகர், இதுதான் அகர் அகர். இது மாதிரி ஸ்ட்ரைப்பாகவும் கிடைக்கும், தூளாகவும் கிடைக்கும். நான் ஸ்ட்ரைப்பாக வாங்கியிருக்கிறத என்ன பண்ணியிருக்கேன்னா, சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை தூளாக கிடச்சிதுன்னா நீ தண்ணியில் கலக்கிட்டு 10 கிராமுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி தண்ணியில் கலக்கிட்டு நல்லா கலங்கினதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் தூளாக இருக்கிறதுக்கு. இப்படி இது மாதிரி திரி மாதிரி இருக்கிறத வெட்டி ஊற வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாவது ஊறுனா நல்லாயிருக்கும். ஃபுல் க்ரீம் மில்க், வெண்ணெய் நீக்கப்படாத பால் 1 லிட்டர். நான் ஏன்னா 2 பேக்கெட் எடுத்துருக்கிறேன்றதுனால நான் 1 லிட்டர் இது பண்ணியிருக்கேன். ஒரு பேக்கெட் 10 கிராமுக்கு 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். 20 கிராமுக்கு 1 லிட்டர் பால் தேவைப்படும். அடர்பால் கண்டன்ஸ் மில்க், வாட்டர் தண்ணி, கேஸ்டர் சுகர் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. இது பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது நறுமணத்துக்காக இந்த வெனிலா எசன்ஸ். இப்போது இதுதான் இந்த கடல் பாசி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்றத பார்ப்போம். இப்போது அடுப்பில் சட்டியை வச்சு பற்ற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஊற போட்டிருந்தோம் இல்லையா, கழுகிட்டு தானே நம்ம அப்படியே ஊற போட்டிருந்தோம். அப்படியே அந்த தண்ணி ஊற போட்டதோட அப்படியே ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் நான் 2 பேக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். அந்த ஊற போட்டதில் 1/2 லிட்டர் இருக்குது. இப்போது ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கடல் பாசி கரையிற வரைக்கும் இந்த தண்ணியை கடல் பாசி தண்ணியை காய்ச்சணும். இந்த கடல் பாசி போட்டிருக்கோம் இல்லையா தண்ணியில், அதை நல்லா காய்ச்சணும். நல்லா கரையட்டும். தீ பெருசாகவே இருக்கட்டும். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே என்ன பண்ணிக்கலான்னா, தீயை மிதமான தீயில் வச்சுப்போம். இது நல்லா கரையணும். இதை நல்லா காய்ச்சணும். இப்போ இதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த காய்ச்சி இருக்க பாலில் மில்க் மெய்ட் போட்டு கொஞ்சம் சிறு தீயில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கலாம். இப்போ சூடுபடுத்தி வச்சுக்கிட்டோன்னா தான் பால் சூடுபடுத்தி ஆற வச்சுக்கிட்டோன்னா தான் இந்த கடல் பாசியில் சேர்க்குறதுக்கு மிக எளிதாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நான் ஏற்கனவே பாலை காய்ச்சி வச்சுட்டேன். இப்போது மில்க் மெய்டை சேர்க்குறதுக்காக பாலை அடுப்பில் வச்சுருக்கேன். பால் வச்சாச்சு. பாலில் மில்க் மெய்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதுவும் நுரக்கூட்டி கொதி வர ஆரம்பிக்குது. பாருங்க எப்படி கொதிக்க ஆரம்பிக்குதுன்னு. மில்க் மெய்டை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன், 1 லிட்டர் பாலுக்கு 4 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சிறு தீயிலை வச்சு இது பண்ணுங்க. இது நல்லா பாலோட கரையட்டும். இது பாருங்க கொதி வர ஆரம்பிக்குது. கடல் பாசி குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, வயிற்றுக்கெல்லாம் நல்லது. நோன்பு சமயங்களில் சாப்பிட்றப்போ உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தும், வயிற்று புண்ணுங்களெல்லாம் ஆற்றும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடல் பாசி கரைஞ்சிட்டு வருது. பாலும்
நல்லா மில்க் மெய்டோட கலந்துருச்சு. பாருங்க, இந்த பாலே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பாருங்க. இதுக்காக தான் இந்த ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இதான் இந்த பாலை காய்ச்ச சொன்னது. இதில் மேலே ஏடு இருந்ததுன்னா எடுத்துடுங்க. நான் ஏடு படர்ந்து இருந்தது, ஆறுனப்போ அதை எடுத்து வச்சுட்டேன். ஏடு இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதனால தான் கிண்டி விட்டுட்டே இருக்க சொல்லுறது. மில்க் மெய்ட் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் பால் அடர்த்தி ஆயிடுச்சு. மில்க் மெய்டோட பாலும் நல்லா கலந்துருச்சு. இப்போது இந்த பாருங்க, இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாம். பால் அடுப்பை அணைச்சாச்சு. இது இந்த பால் இப்போது ஆறட்டும். இப்போது கடல் பாசி வருவோம். பாருங்க, கடல் பாசி கொதிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் கரைஞ்சிட்டு வருது பாருங்க. இது இந்த கடல் பாசி தண்ணியில் நல்லா கரையணும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த பொங்கு வரப்போ தீயை குறைச்சி மிதமானதுலையும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தீயை குறைச்சிப்போம், மிதமான தீயில் வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கரையும், நல்லா கொதிக்கட்டும். மிதமான தீயில் வச்சு கொதிச்சிட்டு இருக்கு. அப்படியே கொதிக்கட்டும். இந்த கடல் பாசி எல்லாமே இந்த தண்ணியில் கரையணும். திட்டு திட்டாக தெரியுது பாருங்க. கரைஞ்சா கூட இன்னும் கொஞ்சம் திட்டு திட்டாக தெரியுது. இது மொத்தமாக கரையட்டும். பாருங்க, சிறு தீயில் வச்சு நம்ம கொதிக்க விட்டோம் இல்லையா, இப்போது ஓரளவு கொதிச்சிடுச்சு. இதுவும் கடல் பாசியும் நல்லா கரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கரைஞ்சா போதும். இப்போ உங்களுக்கு பக்குவம் தெரியணும்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. தட்டை எடுத்துட்டு அதில் இப்படி ஊற்றி பாருங்க. ஊற்றி பார்த்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதை இப்படி இது பண்ணிங்கன்னா, தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கடல் பாசி பக்குவத்துக்கு வரலன்னு அர்த்தம். அப்போது இன்னும் கொஞ்ச நேரம் காய்ச்சணும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா திருப்பியும் ஊற்றி பார்ப்போம். கொஞ்சம் ஆற விட்டுடுவோம். கொஞ்சம் அது அந்த கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூட சர்க்கரையை போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் சர்க்கரையை போட்டு நல்லா காய்ச்சுவோம். கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, தெரியுதா, நகருது பாருங்க, கொஞ்சம் திக்காகுது. இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்க, சர்க்கரையை போட்டுக்கோங்க. சர்க்கரையும் போட்டு நல்லா காய்ச்சணும். அந்த சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமும் இதே நம்ம தட்டில் ஊற்றி பார்த்தா அது நல்லா கட்டியாக ஆற மாதிரி இருந்ததுன்னா இறக்கிடலாம். இப்போது சர்க்கரையை போட்டுப்போம். உங்கள் விருப்பத்துக்குன்னு இல்லை, உங்கள் சுவைக்கேற்ப. அதாவது சிலருக்கு சர்க்கரை அதிகமாக பிடிக்கும், சிலருக்கு கம்மியாக பிடிக்கும். இதை பாருங்க, நம்ம ஊற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த இது இப்படி இருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் சர்க்கரையை போட்டுக்கோங்க. உங்கள் சுவைக்கேற்ப சர்க்கரையை போட்டுக்கோங்க. ஏன்னா பாலில் கொஞ்சமாக தான் நம்ம மில்க் மெய்ட் ஊற்றிருக்கோம், அதில் கொஞ்சமாக தான் சர்க்கரை இருக்கும். இந்த இதுக்கு இந்த கடல் பாசிக்கும் அந்த மிச்ச பாலுக்கும் சர்க்கரை தேவைப்படும். சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை போட்டு அடுப்பை ஏற்றி விட்டு கிண்டுங்க. எப்படி நமக்கு பொங்கு வரப்போ அடுப்பை சிறு தீயில வச்சுக்கிட்டோமோ அது மாதிரி வச்சுக்கலாம். சிறு தீன்னு இல்லை, மிதமான தீயில வச்சுக்கலாம்.
சுவைத்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுங்களில் எப்படி சர்க்கரை சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சிலர் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவாங்க, சிலர் வீட்டில் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது அவங்கவுங்க இதை விருப்பத்தை பொறுத்து சர்க்கரை அளவை பார்த்து போட்டுக்கோங்க. இது பொங்கு வந்துடுச்சு. இப்போது அடுப்பை தீயை குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிட்டாச்சு பாருங்கள். சிறு தீயில வச்சு காய்ச்சுவோம். சிறு தீயில வச்சு கொதிக்கட்டும். மிதமான தீயில வச்சு கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஊற்றி பார்ப்போம் இது கட்டியாகுதான்ட்டு. ஊற்றி பார்ப்போம் கட்டியாகுதான்னு. ஊற்றிருக்கேன். ஏடுபட விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லாட்டினா ஏடுபடும். இதுதான் இதோ கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். இது மாதிரி கொதிக்கிறப்போ சில சமயங்களில் இந்த ஓரங்களில் இந்த சர்க்கரை போட்டிருக்கிறதுனால அந்த சர்க்கரைகளோட கசடு அழுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரும். அது அந்த நுரைகளை எடுத்துடுங்க அப்படியே. இப்போது 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ இறக்கிடலாம். அடுப்பை அணைச்சிட்டேன். ஆற விடுவோம். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஏலக்காய் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி கலந்துருங்க. கலந்து இதை ஆற விட்டுடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பால் கலந்து மிக்சியில் அடிச்சுட்டு எந்த பாத்திரத்தில் ஊற்றணுமோ அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். வெதுன்னு ஆனால் கூட பரவாயில்ல, அந்த அளவு சூடு இருந்தால் கூட போதும். பாலையும் இதையும் நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றி கலந்துக்கலாம். இப்போது இந்த ரெண்டத்தையும் ஊற்றி கலந்துக்கலாம். ஆறிடுச்சு. கலந்துக்கிறப்பவே என்ன பண்ணுங்க, வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. நான் ஜூஸரில் போட்டு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு ஒரு 2 சுற்றிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், அடித்து எடுத்துக்கிறேன். ஜூஸரில் போட்டு இதை ஊற்றிக்கலாம். இப்போது அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் இதை பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா, அதில் இருக்க அந்த ஏடெல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த வடிகட்டுறதுல இதாகிடும். இப்போ பாருங்கள், நான் பவுல்ஸில் ஊற்றிக்கிறேன். நிறையா நான் நிறைய காய்ச்சிருக்கேன், எனக்கு நோம்புக்கு தேவைன்றதுனால. நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி இதை செட் பண்ணி வைக்க போகிறேன். அதாவது கட்டியாக விட போகிறேன். இதை அப்படியே வச்சிருவேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்குறப்போ நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இது மாதிரி வெள்ளையாக வேணாம், எனக்கு கலராக வேணும் அப்படின்னா ரோஸ் மில்க் இது கலரு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த ஜெல்லிக்காக பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இதில் கலரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கொக்கோ பவுடர் இல்லாட்டினா டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றி சாக்லேட்டு இது கடல் பாசியாகவும் செய்யலாம். அது உங்கள் விருப்பம். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுவோம். ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்துல வச்சு விட்டுடுவோம்.
வாங்க இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து எடுத்து பார்ப்போம். இப்போ 2 மணி நேரத்துக்கு மூடி போட்டிருக்கேன். ஆனால் மூடியை வந்து நல்லா இப்படி மூடலை. இதை ஒரு மாதிரி ஒரு கணிச்சு வச்ச மாதிரி காற்று போகிற மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி எதுவும் தூசி விழுந்துடக்கூடாது இல்லையா, அதனால இப்படி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு அது கட்டியாக விட்டுடுவோம். 2 மணி நேரம் கழித்து வந்து பார்ப்போம். இதை பாருங்கள், நம்ம செஞ்ச கடல் பாசி நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இல்லாமல் ஐஸ்கிரீம் மாதிரி எப்படி மெதுவாக இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் 10 கிராம் இதுக்கு 1/2 லிட்ரு பால் ஊற்ற சொல்லுறது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கும். இந்த நான் சொன்ன அளவில் இது பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா மெதுவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வாயில் வச்சா அப்படியே வலிக்கிட்டு போயிடும். அதுக்காக தான் இது மாதிரி இது பண்ண சொல்லுறது பாருங்கள். இதுவும் அப்படி தான் இருக்குது, இதுவும் அப்படி தான் இருக்குது, இந்த இதுவும் அப்படி தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நீங்கள் 10 கிராமுக்கு 1/2 லிட்டர் பால் ஊற்றினீங்கன்னா இது மாதிரி வரும். இதுதான் நம்ம செஞ்ச கடல் பாசி. இது பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, உடலுக்கு குளிர்ச்சியை தரும். வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஆற்றலும் இந்த கடல் பாசிக்கு உண்டு. நீங்களும் இதை செய்து சுவைத்து மகிழுங்கள்.